திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 513, அதிகாரம் தெரிந்து வினையாடல். நோபல் பரிசு பெற்ற தமிழக விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு பெங்களூரில் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கினார். அந்நிறுவனத்தில் பணியாற்ற தகுதி வாய்ந்த இளம் ஆராய்ச்சியாளர்களை தேர்ந்தெடுக்க விளம்பரம் கொடுத்தார். 3 பணியிடங்களுக்கு பல பேர் விண்ணப்பித்திருந்தனர். ஒரு நாள் நேர்முகத் தேர்வு நடத்தி 3 பேரையும் தேர்ந்தெடுத்தார். அன்று மாலை நடைபயிற்சி செல்ல வெளியே வந்தபோது காலையில் நடந்த நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் அலுவலக வாயிலில் நின்று கொண்டிருந்தார். ஏன் இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று அந்த இளைஞனிடம் கேட்டார் ராமன். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, நான் கல்கத்தாவில் இருந்து இன்று காலை நடந்த தேர்வுக்காக வந்திருந்தேன். அதற்கான பயணப்படியை உங்கள் அலுவலகத்தில் கொடுத்தார்கள். இப்போதுதான் அதை நான் எண்ணி பார்த்தேன். அதில் நான் குறிப்பிட்டிருந்த தொகையை விட 7 ரூபாய் அதிகமாக இருந்தது. அந்த 7 ரூபாயை அலுவலகத்தில் திருப்பி தந்துவிட்டு போகலாம் என்று காத்திருக்கிறேன் என்றார். அலுவலகத்தில் இந்நேரம் கணக்கு முடித்திருப்பார்கள். அதனால் இந்த 7 ரூபாயை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்து செலவழியுங்கள் என்றார் ராமன். அதற்கு அந்த இளைஞன், ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு சொந்தமில்லாத பணத்தையோ பொருளையோ நான் எப்பொழுதும் உரிமை கொண்டாடி அனுபவித்தது கிடையாது. உங்கள் அலுவலகம் ஏற்காவிட்டாலும் நீங்கள் இந்த 7 ரூபாயை தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். வேறு வழியின்றி அந்த 7 ரூபாயை பெற்றுக்கொண்ட ராமன் அவரை நாளை காலை 10 மணிக்கு அலுவலகத்தில் என்னை சந்தியுங்கள் என்று அவரிடம் கூறிவிட்டு சென்றார். அதன்படி மறுநாள் காலை அந்த இளைஞன் ராமனை சந்தித்தார். ராமன் அவரிடம், நேற்று நடந்த தேர்வில் நீ சரியாக பதிலளிக்கவில்லை, அதனால் நிராகரிக்கப்பட்டாய். ஆனால் உன்னிடம் உள்ள நேர்மை குணம் இங்கே கூடுதலாக ஒரு பணியிடத்தை உருவாக்கி உன்னை பணியமர்த்த செய்திருக்கிறது என்றார். அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகிய 4 பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் என்பதை அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயோரின் பண்பு சிறுமை, நல்லவரின் பண்பு நேர்மை.